இப்போ 2024 நடக்க போற இந்த சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி வந்து ஆம் ஆத்மி கூட கூட்டணியில இல்ல. எவ்வளவு ட்ரை பண்ணியும் அவங்களால அந்த அலையன்ஸை வந்து ஃபார்ம் பண்ண முடியல. சோ காங்கிரஸ் கட்சி தனியாகவும் ஆம் ஆத்மி கட்சி வந்து தனியாகவும் தான் வந்து போட்டி போடுறாங்க. இதுல காங்கிரஸ் கட்சியில வந்து செல்ஜா குமாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லீடர் இருக்காங்க. இவங்க வந்து பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவங்க. இப்போ வந்து இவங்க மக்களவை உறுப்பினராக இருந்தாலும் இந்த சட்டப்பேரவை தேர்தலையும் இவங்களை வந்து பட்டியலின சமூகத்துக்கான முகமா வந்து முன்னிறுத்தி காங்கிரஸ் வந்து தேர்தலை முன்னெடுக்கிறதுக்கு இந்த வாக்குகளை வந்து அறுவடை செய்யறதுக்கு முயற்சி செய்யறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஆம் ஆத்மி கட்சி வந்து தனித்து போட்டியிடுறதுனால காங்கிரஸுக்கு போக வேண்டிய அந்த பட்டியலின மக்களுடைய வாக்குகள் வந்து பிரியறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தலையே வந்து நாடு முழுக்க பாஜகவுக்கு ஆதரவான அந்த பட்டியலின மக்களுடைய மனநிலை வந்து மாறி இருக்கு. ஸோ அதே ட்ரெண்ட் இங்க கண்டினியூ ஆச்சு அப்படின்னா பாஜக வந்து ஜாட் சமூக வாக்குகள்ல மட்டும் இல்லாம பட்டியலின மக்களுடைய அந்த வாக்கு சதவீதத்திலையும் பெரிய அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தா இருக்கு.